ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால வேல்யூ புட்டிங் கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இப்ப இங்க பாருங்க. இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஃபைண்ட் த்ரீ பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சம்ஸ்லாம் நமக்கு இப்ப கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இங்க ஃபியூ செகண்ட்ஸே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப இங்க இந்த சம்லாம் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் தேவைன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம போன கிளாஸ்ல வந்து பேசிக்ஸ் பார்த்தோம். அதாவது நமக்கு வேரியபிளும் ஈக்குவேஷனும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம எந்த வேல்யூயும் புட் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாக்டா வேல்யூ வருங்கிற கான்செப்ட் எல்லாம் பார்த்தோமா. அப்புறம் நமக்கு வேரியபிள் வந்து ஈக்குவேஷனோட கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு வேரியபிள ஜீரோ ஆக்கிக்கலாம். சேம் கான்செப்ட் தான் இப்ப இங்க பார்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு வேரியபிளும் ஈக்குவேஷனும் ஈக்குவலா இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு டேர்ம ஜீரோ ஆக்கிட்டு மீதி இருக்க டேர்முக்கு நம்ம வேல்யூ புட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு. இது வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான். அப்புறம் நம்மளுக்கு ஃபைண்ட் சம்திங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கலாம். இங்க அப்ப இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இந்த பி ஈக்குவேஷன் அந்த சைட் போச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி வச்சும் சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஏக்கு ஒன் அசியூம் பண்ணிட்டு பிக்கு மைனஸ் ஒன் அசியூம் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோவா. ஸோ அப்ப நம்மளுக்கு ஏங்கிற பிளஸ் ஒன், பிங்கிற இடத்துல மைனஸ் ஒன். ஸோ இப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு ஜீரோ தானே வராங்க. இந்த கான்செப்டை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப சம் சால்வ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. If a plus b plus c equal to 0, find 3b square plus a square plus c square by 2b square minus ac. Friends, இந்த இடத்துல நமக்கு ஒரே ஈக்குவேஷனை 3 வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ அப்ப நம்மளுக்கு வேரியபிளும் நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கான்செப்ட் இங்க ஏதோ ஒரு டேர்ம் நம்ம ஜீரோ புட் பண்ணிடலாம். இப்ப சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புட் பண்ணியாச்சா. ஜீரோ புட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப சி ஏ இன்டூ சி, அப்ப இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுவாங்க, இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு எப்படி இருப்பாங்க கொஸ்டின், a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப a இஸ் ஈக்குவல் டு இந்த b ஈக்குவேஷன் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் பி. இப்படி வச்சும் நம்ம இந்த இடத்துல புட் பண்ணி வேல்யூ சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ இந்த வேல்யூ புட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, இப்போ நம்ம ஏக்கு ஒன்னு, பிக்கு மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ அப்ப நம்மளுக்கு மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னா ஒன் தான். ஸோ அப்ப நம்மளுக்கு த்ரீ பிளஸ் ஒன் ஸ்கொயர்னா சேம் அதே ஒன் டிவைடட் பை டூ பி ஸ்கொயர். இங்க மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணா ஒன். ஸோ அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஃபோர் டிவைடட் பை டூ. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டூ வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If a plus b plus c equal to 15 and ab plus bc plus ca equal to 35, find a cube plus b cube plus c cube minus 3abc. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நமக்கு மூணு வேரியபிள், நமக்கு ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா டூ ஈக்குவேஷன். அப்ப ஸ்ட்ரைட் அவே நம்ம ஏதோ ஒரு டேர்ம் ஜீரோ புட் பண்ணிக்கலாமா. இந்த இடத்துல நம்ம சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புட் பண்றோம். ஸோ அப்ப இந்த இடத்துல ஜீரோ ஆயிடுவாங்க. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லா ஜீரோ, இந்த டேர்ம் ஜீரோ, ஸோ இந்த டேர்ம் ஜீரோ, இந்த டேர்ம் ஜீரோ. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொஸ்டின்ல என்ன எப்படி இருக்காங்க, a பிளஸ் பி ஈக்குவல் டு 15, நெக்ஸ்ட் ab இஸ் ஈக்குவல் டு 35. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஃபார்முலா பாருங்களேன், a கியூப் பிளஸ் b கியூப். ஸோ நம்ம ரிமைனிங் கொஸ்டின்ல வந்து எப்படி இருக்காங்க, a கியூப் பிளஸ் b கியூப். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன ஃபார்முலா, a பிளஸ் b இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல a பிளஸ் b வந்து 15 கொடுத்துருக்காங்க, ab வந்து 35 கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா. ஓகே, ஸ்கொயர் பண்ணா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 ab இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் நமக்கு 225. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ab யோட வேல்யூ வந்து 35. ஸோ இந்த இடத்துல 35 சப்ஸ்டியூட் பண்ணா 2 இன்டூ 35 70. 70 ஈக்குவேஷன் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு ஃபைனலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 மைனஸ் 70. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 155 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்போ எடுத்து நம்ம இங்க ஈஸியா வேல்யூ புட் பண்ணிடலாம். a பிளஸ் b இருக்கிறதுல யார் இருக்காங்க, 15. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 155 மைனஸ் ab இருக்கிறதுல 35. ஓகே, ஸோ அப்போ 15. ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் 35 பண்ணா 0, 120 வருவாங்களா. 15 டுவெல்ஸ் ஆர் 180, ஒரு 0. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1800 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்.
if a square plus 4b square plus 2a plus 1 equal to 0, find a power 39 plus b power 36. Friends, இங்க நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள். ஓகே, ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்ப நமக்கு வேரியபிள் நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன். ஸோ அப்ப இங்க ஏதோ ஒரு வேரியபிளுக்கு நம்ம 0 புட் பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம b இஸ் ஈக்குவல் டு 0 புட் பண்றோம். ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க. ஸோ கொஷின்லயும் இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க. ஸோ இப்ப ஃபைனலா நமக்கு எப்படி இருப்பாங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் 2a பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த டேர்ம் எப்படி இருக்காங்க? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்ப நம்மளுக்கு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்காங்களா? ஓகே, இப்போ ரெண்டு சைடு ரூட் எடுத்தா நமக்கு a பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு a ஓட வேல்யூ -1. அவ்வளவுதான். இப்போ இங்க கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்றோம். a பவர் 39. ஸோ நமக்கு -1 ஹோல் பவர் 39. ஃப்ரெண்ட்ஸ், பவர் வந்து ஆட் நம்பரா இருக்காங்க. ஆட் நம்பர்னா மைனஸ் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆயிக்குமா? ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் -1 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If 2a plus 2b plus c equal to 0, find 4a square plus 4b square plus 4c square by 5c square minus 8ab. Friends, நம்மளுக்கு இங்க 3 variables ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்போ வேரியபிள் நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷனா? ஸோ ஸ்ட்ரைட் அவே ஏதோ ஒரு டேர்ம் 0 பண்ணிடலாமா? ஸோ அப்போ நம்மளுக்கு c இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கொஷின்லையும் அதே மாதிரி c 0. ஸோ இந்த டேர்ம் 0. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க? 2a plus 2b is equal to 0. இந்த 2b equation அந்த சைட் போச்சுன்னா மைனஸா? ஸோ நம்மளுக்கு 2a is equal to minus 2b. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு a is equal to minus b வருவாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வேல்யூவும் புட் பண்ணிக்கலாம். இப்போ ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து -1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்க பாருங்க கொஸ்டின்ல. ஸோ 4a ஸ்கொயர். ஸோ 4 into -1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் +1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 into b க்கு தான் -1 whole square divided by minus 8 into a இடத்துல 1, b இடத்துல -1. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 4 into 1 4 தான். ஓகே, ஸோ நமக்கு -1 ஸ்கொயர் பண்ணா பவர் வந்து ஈவன். ஸோ அப்போ 1 அப்படியே வந்துருமா? மைனஸ் வந்து போயிடுவாங்களா? ஸோ அப்போ 4 into 1 4 தான். பிளஸ் 4 டிவைடட் பை, ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ நம்மளுக்கு 8 into 1 வந்து 8 தான். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 8 டிவைடட் பை 8. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If a plus b plus c equal to 0, find a square plus b square plus c square by c square minus ab. Friends, நமக்கு 3 variables ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஏதோ ஒரு டேர்மை 0 பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ c is equal to 0. ஸோ கொஷின்லையும் இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க, இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க. ஃபைனலா நமக்கு a plus b is equal to 0. ஃப்ரெண்ட்ஸ், போன சம் மாதிரி தான். நமக்கு a is equal to minus b. ஸோ ஏக்கு 1னா பிக்கு வந்து -1. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 ஸ்கொயர் 1 தான். -1 ஸ்கொயர் பண்ணாலும் ஸோ அதுவும் +1 தான். டிவைடட் பை, ஸோ நமக்கு 1 into -1, ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடுவாங்க 1. ஸோ 1 + 1 2 டிவைடட் பை 1. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 2 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இஃப் a plus b plus c equal to 0, find. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் பாருங்க நமக்கு 3 வேரியபிள்ஸ். ஸோ ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாவே நம்ம c is equal to 0 பண்ணிடலாமா? ஸோ இந்த டேர்ம் வந்து 0. ஸோ அப்போ ஃபுல்லா இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க. இது 0, இது 0. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரிமைனிங் எப்படி இருப்பாங்க? a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை b ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இருப்பாங்க. ஓகே, அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா ஸோ 1 பிளஸ் இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1. 1 + 1 2 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். Simplify the following expression. Friends, இங்க பாருங்க. a square plus b square minus c square whole square minus a square minus b square plus c square whole square by b square minus c square. இங்க ஆப்ஷன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன்ல நமக்கு பியும் இல்ல சியும் இல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம எடுத்தோடனே b is equal to 0 போட முடியாது. ஏன்னா பியும் சியும் 0 போட முடியாது. ஏன்னா நமக்கு டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா அது நாட் டிஃபைன்டா. ஓகே, அப்போ நம்ம c is equal to 0 புட் பண்ணிக்கலாம். b is equal to 1 அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப c is equal to 0னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க.
ஸோ இது 0, இது 0. ஸோ நமக்கு a ஸ்கொயர், ஸோ இந்த இடத்துல பிளஸ் 1 இருக்காங்களா, ஸோ அப்படியே இப்படி வச்சுக்கிறோம். a ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணா போதும் நமக்கு. ஸோ இங்க பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா, ஸோ நமக்கு எப்படி இருப்பாங்க, 4 abங்கிற கான்செப்ட் இருப்பாங்களா, a b. ஸோ இங்க b இருக்கிற இடத்துல 1. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃபார்முலா, நம்ம முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். நீங்க வேணா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு ஃபைனலா 4ab வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன ஃபார்முலானா a plus b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபார்முலா 4ab. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு b இருக்கிற இடத்துல 1 இருக்காங்க. ஸோ அதனால 4a தான் சால்வ் பண்றோம். ஸோ ஓகேவா, 4a. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், a ஸ்கொயர், a இருக்கிற இடத்துல a ஸ்கொயர், அப்ப இந்த இடத்துல 4abங்கிற இடத்துல ஸோ 4a ஸ்கொயர் வருமா ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 4a ஸ்கொயர். அவ்வளவுதான். ஆப்ஷன் b இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If 2x by x plus 2 plus 1 divided by 2x plus 4 minus 12 minus x by 2x square plus 4x is equal to a plus b by x. Friends, இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு வேல்யூ புட் பண்ணலாமா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, 2xன்னா 0 பிளஸ் 0. ஸோ நம்மளுக்கு டினாமினேட்டர் 0 வரனால நாம இந்த இடத்துல எக்ஸுக்கு 0 போட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம எக்ஸுக்கு சின்னதா ஒரு சிம்பிளான ஒரு வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ நம்மளுக்கு அப்ப 2 into 1 2 தான், டிவைடட் பை 1 plus 2 3 plus 1 divided by 2 plus 4 6 minus 12 minus 1 11 divided by 2 plus 4 6 is equal to a plus b divided by 1. So anything divided by 1 same அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை சால்வ் பண்றோம். ஸோ எல்சிஎம் வந்து என்ன, 6. ஸோ 2 டைம்ஸ்னா 4 plus 1 minus 11 is equal to a plus b. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 5 minus 11 minus 6 வருவாங்க. minus 6 divided by 6 minus 1 is equal to a plus b. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பாருங்க ஃபைனலா இந்த டேர்ம் கிடைச்சிருச்சு. நாம இங்க வந்து ab கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணணும், இங்க கொஸ்டினையும் செக் பண்ணணும். ஏக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா மைனஸ் வருதுன்னு. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ ஏக்கு வந்து நம்ம 2 போடுறோம். ஓகே, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா -3 சப்ஸ்டியூட் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெண்டையும் ஆட் பண்ணா -1, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா ஸோ நமக்கு -6. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏபியோட வேல்யூ -6 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்க பெரிய பெரிய வேல்யூஸ் எல்லாம் போடலாம். அதே மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்த சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஏக்கு வந்து 1 போட்டு பிக்கு -2 போடலாம். ஸோ -2 போட்டா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு -2 வருவாங்க. ஸோ -2 ஆப்ஷன்ல இல்ல. ஸோ அதனால நம்ம அடுத்த நம்பர் போறோம். ஸோ நம்ம இது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.